டிசம்பர் 7 வரலாற்றில் நினைவில் நிற்கும் ஒரு நாள். தைரியம், கண்டுபிடிப்பு மற்றும் துக்கத்துடன் நிறைந்த பல முக்கிய தருணங்கள். இந்த நாளின் முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். 1941 பெர்ல் ஹார்பர் தாக்குதல். இந்த நாளில் ஜப்பானிய கடற்படை ஹவாய் மாநிலத்தில் உள்ள பெர்ல் ஹார்பர் கடற்படை தளத்தில் எதிர்பாராத தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதல் ஐக்கிய அமெரிக்காவை இரண்டாம் உலகப் போருக்கு இழுத்துச் சென்றது. கிமு 43 சிசேரோவின் கொலை. ரோமன் அரசியல்வாதி மற்றும் உரையாளர் மார்கஸ் டல்லியஸ் சிசேரோ மார்க் அந்தோனியின் கட்டளையின்படி டிசம்பர் 7ஆம் தேதி சிப்பாய்களால் கொல்லப்பட்டார். நீதிக்கும் குடியரசுக்கும் அவர் ஒப்புக்கொண்ட வாழ்வு இன்றும் மக்களை உணர்ச்சிவசப்படுத்துகிறது. 1909 பாக்லைட்டின் தொடக்கம். லியோ பேக்லேண்டு பாக்லைட் எனப்படும் முதல் தெர்மோசெட்டின் பிளாஸ்டிக் காப்புரிமையை பெற்றார். இது நவீன பிளாஸ்டிக் தொழில்துறையின் ஆரம்பத்தை குறிக்கிறது. 1921 பிரமுக் சுவாமி மகராஜ் பிறப்பு. பாப் சுவாமிநாராயண் சன்ஸ்தாவின் ஆன்மீக தலைவரான பிரமுக் சுவாமி மகராஜ் இந்த நாளில் பிறந்தார். நம்பிக்கை, தாழ்மை மற்றும் சேவை ஆகியவற்றின் மூலம் அவரின் வாழ்க்கை கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்தது. 1782 ஹைதர் அலியின் மறைவு. மைசூரின் சுல்தான் ஹைதர் அலி பிரிட்டிஷ் கொலோனிய ஆட்சிக்கு எதிராக போராடிய முக்கிய தலைவராக இருந்தார். டிசம்பர் 7ஆம் தேதி அவர் மறைவடைந்தார். அவரது பாரம்பரியம் இன்றும் மனிதர்களுக்கு உந்துதலாக உள்ளது. டிசம்பர் 7ஆம் தேதி நம்மை கற்றுக் கொடுக்கிறது. தைரியம், கண்டுபிடிப்பு மற்றும் பல இழப்புகளால் உலகம் உருவாகிறது. எந்த நிகழ்வு உங்களை கவர்ந்தது? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வரலாறு என்பது வெறும் காலகட்டம் அல்ல, அது நம்மை எதிர்காலத்துடன் இணைக்கிறது. மேலும் பல துளிகளை அறியத் தொடருங்கள். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அல்லது மேலும் தகவல் தேவைப்பட்டால் கூறுங்கள்.